شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பெரும் ஆளுமைகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக தன்னுடைய ஆளுமையை எப்படியெல்லாம் எந்த விதங்களிலெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பது தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி திருமணத்திற்கு பிறகு கணவன் என்ற ஒரு அந்தஸ்தை ஒவ்வொரு ஆண்மகனும் அடைகிறான். இதே நிலை பெண்களுக்கும் ஏற்படுகிறது. இப்படி ஏற்படுகிற நேரத்தில் ஒவ்வொரு கணவர்களும் ஆளுமை மிக்கவர்களாக, மனைவியை முறைப்படி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவராக தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்திய செய்திகளையும் சம்பவங்களையும் எடுத்து பார்க்கிற போது மிகவும் அற்புதமான ஆச்சரியமிக்க பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே ஆண்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள் ஆண்களாக இருப்பவர்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். பெண்களை நிர்வகிக்கிற உரிமை, கடப்பாடு அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுக்கிறான்னு கேட்டா ஆண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஆண்கள் தான் ஒரு வீட்டினுடைய நிர்வாகிகளாக காணப்படுவார்கள். அந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களால் நிர்வகிக்கப்படுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில், தங்களால் நிர்வகிக்கப்படுகிற மனைவியினுடைய விஷயத்தில் மிக தெளிவாக மார்க்கம் சொல்லுகிற அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழுகிற சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப கட்டமைப்பை எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் நிம்மதியற்ற, சந்தோஷங்களற்ற ஒரு குடும்ப கட்டமைப்பை நாம் அவதானிக்க முடியும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய குடும்ப கட்டமைப்பை எடுத்து பார்க்கிற போது பல வகைகளில் குடும்ப கட்டமைப்பு சீரழிந்து சின்னாபின்னப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதது. நிம்மதி இழக்கிற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக கடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய முறைப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, மனைவியோட எப்படி பேசினாங்க,
பிள்ளைகளோட எப்படி நடந்து கொண்டாங்க என்கிற விவரங்கள் எல்லாம் தெளிவாக நமக்கு தெரிகிற நேரத்தில் குடும்பத்திலே சங்கடங்கள் ஏற்படாது. என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் அதை செவ்வனே சிறப்பாக ரொம்ப ஈஸியாக சமாளித்து போகக்கூடிய ஒரு தன்மையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மிக அருமையான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறான். வல்லதீன யகூலூன, நல்ல மனிதர்கள் கேட்கிற பிரார்த்தனையாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளில் இருந்தும் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மிக அருமையான ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறான். இந்த பிரார்த்தனையை நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களை கேட்டிருக்கவே மாட்டோம். ரொம்ப அருமையான ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை இது. கணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அல்லாஹ் அருள் புரியணுமா இல்லையா? அல்லாஹ்ட்ட நாம கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய கண்குளிர்ச்சியை தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். கண்குளிர்ச்சி என்ன? நிம்மதியா கேட்கிறது, சந்தோஷமா வாழ வச்சிரு. என்ன பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிகள் பெரிய அளவுல பாரிய சிக்கலுக்குள்ள போயிராம நாங்க லேசாக அதை விட்டு வெளியேறி சந்தோஷமாக வாழ வேண்டும் இறைவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் கற்றுத் தருகிறான். இப்ப நாம வாழுகிற காலகட்டத்தில் குடும்ப கட்டமைப்பை நீங்க எடுத்து பாருங்க. குடும்ப கட்டமைப்புல ஒரு குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் கணவர் தானே. கணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் 195% வார்த்தை அல்லது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அவரோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல, எப்ப வாரு கடுகடுன்னு இருக்குதா, எதை சொன்னாலும் அப்படி தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறா, எதை சொன்னாலும் எனக்கு நிம்மதி கிடைக்குது இல்ல என்ற மாதிரி மனைவியை பற்றி அதிருப்தி படக்கூடிய நிறைய பேரை பார்க்கலாம். ஆனா கல்யாணம் கட்டும் போது ஆரம்பத்தில் எப்படி இருக்கு? தேனே மானே பொன்மானே எல்லாம் சொல்லி அதெல்லாம் இதுவரைக்கும் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்கல்ல, கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 90 நாள். இந்த 90 நாள் ஒரு 4 மாசம் போச்சுன்னு வைங்க. 4 மாசத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னோட எல்லாம் மனுஷன் வாழ்வானா? உனக்கெல்லாம் பேச தெரியுமா? கல்யாணம் கட்டின புதுசுல எப்படி சொல்லுவான்? புது மாப்பிள்ளையா இருந்தா கொஞ்சம் பேசுங்களேன், கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? கல்யாணம் கட்டி ஒரு 3 மாசம் போனது பிறகு அல்லாக்கா நீ வாய திறக்காம இருப்பியா கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்சம் பேசாம இருந்தா சந்தோஷம். அப்ப கல்யாணம் கட்டின ஆரம்பத்தில் இருக்கிற பாசம் கடைசி போக போக கிடைக்காமல் போய்விடுகிறது. என்ன காரணம்? அப்ப கல்யாண வாழ்க்கையை ஏதோ ஒரு 3 மாச வாழ்க்கை மாதிரி மனிதர்கள் நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சந்தோஷம் என்பது 3 மாசத்தோட சுருங்கிக் கொள்கிறது என்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. முதலாவது இந்த பேசுகிற விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை அப்படித்தான். ஒரு ஆம்பளை பயான் பண்ணக்களை பேசுறான்னு வைங்க, ஒரு பயான் பண்ண விட்டாச்சு உங்களை எல்லாரையுமே, நாங்க பேசுற மாதிரி நீங்களும் பயான் பண்றீங்கன்னு வைங்க, அந்த பயான் 1 மணி நேரத்துக்கு தான் எல்லாரும் பேசுவாங்க. பெண்களா இருந்தா அப்படியா? ரோட்டுல பாக்குறாங்க நினைப்பாங்க, வாயே திறக்க மாட்டீங்களா, ரொம்ப அமைதியான புள்ள அப்படிம்பாங்க. ஆனா புருஷன் அமைதியா இருப்பாங்களா? புருஷன் அமைதியா இருக்க மாட்டாங்க. புருஷன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அதை ஒரு குறையாக நாம் நினைத்து விடக் கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவாக இது தொடர்பாக சொல்லும்போது சொல்கிறாங்க, உங்களில் யாரும் எந்த ஒரு மூமினும் மூமினான பெண்களை வெறுத்து விட வேண்டாம். நீங்க மூமினாக இருந்தா மூமினான உங்களுடைய மனைவிமாரை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். இன் கரிக மின்ஹா குலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர், நீங்கள் அவளிடத்தில் ஒரு விஷயத்தை வெறுத்தால் வேறொரு விஷயத்தில் உங்களுக்கு பிடித்து போய்விடும். ஒரு விஷயம் அவள்கிட்ட பிடிக்காது உங்களுக்கு இருக்கும், இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சது இருக்கும், அதனால வெறுத்துறாதீங்க அப்படிங்கிறாங்க. பெண்கள் என்ன எப்படி இருப்பாங்க? ஒரு 5% நமக்கு பிடிக்காத காரியங்கள் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு வைங்க, 95% பிடிச்சது இருக்கும். அதனால நீங்கள் அவர்களை ஒரே அடியா வெறுத்துறாதீங்க, பிடிக்கலன்னு சொல்லிடாதீங்க, வாயை திறந்து அப்படி வார்த்தைகளை பேசிடாதீங்க. அவள்கிட்ட பிடிக்காதது உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்னு சொன்னா பிடிச்சது ரொம்பவே இருக்கும், அதை வச்சு திருப்தி கண்டுக்கிறங்க. வாழ்க்கையில் அப்படித்தானே திருப்தி காண்றோம். மனைவியுடைய விஷயத்துல மட்டும் அந்த திருப்தி ஏற்படாது. ஆனா மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க. பிசினஸ் இருக்கும், பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் 2 பேர் பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் பண்றோம்னு வச்சுக்கிறீங்க.
பார்ட்னர்ட்ட பிடிக்காதது 95% இருக்கும். 5% தான் பிடிச்சதே இருக்கும். அந்த 5%க்காக அவனோட சேர்ந்து தொடர்ந்து பயணிப்பது இல்லையா? 5% தான் பிடிச்சது, 95% அவனை பிடிக்காது. ஆனா 95% பிடிக்காட்டி கூட நாம வியாபாரம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுவோம். ஒரு வியாபாரம் பண்ற நேரத்தில் பெரும்பாலான பகுதி பிடிக்காவிட்டாலும் அவனோடு இசங்கி இணங்கி போகிறோம். ஆனா வாழ்க்கைன்னு வந்துட்டா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தலாக்கு விடக்கூடிய காட்சிகளை பார்ப்பீங்க. நாம தான் குடும்பத்தில் நிர்வாகி. பல குடும்பத்தில் பாத்தீங்கன்னா கணவனுக்கு பதிலா குடும்பத்தை மேய்ச்சிக்கிட்டு இருப்பா மனைவி. பாக்குறமா இல்லையா? கணவனுக்கு பதிலா குடும்பத்தை மேய்க்கிறது யாரு? மனைவியா தான் இருப்பா. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா கணவன் சொல்றத மனைவி கேட்பாளா? கேட்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் பாத்தீங்கன்னா கணவன் தொழிலுக்கு போக மாட்டாரு, அவர் ராஜா வீட்டு புறா மாதிரி என்ன செய்வாரு, வீட்டிலே இருந்துக்குவாரு. மனைவி தான் தொழிலுக்கு போவா, சமைச்சு போடுவா, சாப்பாடு போடுவா, காலாகாலத்துக்கு உழைச்சு கொட்டிக்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல அல்லாஹ் சொன்ன மாதிரி நிர்வாகி ஆம்பளை தான். ஆனா யதார்த்தத்துக்கு நிர்வாகி யாரு? பொம்பளையா இல்லையா? நீ உழைச்சு போட வேண்டிய இடத்துல, நீ அவளை வளர்க்க வேண்டிய இடத்துல, அவளுக்குரியதை செய்ய வேண்டிய இடத்துல நாம அவகிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவ என்ன பாப்பா? நான் தானே உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளு. அப்ப பல குடும்பங்கள்ல பிரச்சனை வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ஆண்கள் நிர்வகிக்கிற இடத்துல இருக்கிற நாம இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெண்கள் என்பவர்கள் வளைந்த எலும்பை போன்றவர்கள் அப்படிங்கிறாங்க. வளைந்த இரும்பை போன்றவர்கள் சொல்லல, நல்லா மனசுல வச்சுக்கிறீங்க. வளைந்த இரும்புன்னு சொல்லிருக்கலாம்ல, வளைந்த இரும்புன்னு சொல்லல, வளைந்த எலும்பை போன்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. ஏன் வளைந்த எலும்பு மாதிரின்னு சொன்னாங்க தெரியுமா? சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, அதை நீங்க ஒரே அடியா நிமித்த போயிடாதீங்க, நேராக போனீங்கன்னா உடைஞ்சு போயிருவாங்க. இரும்பா இருந்தா அப்படி உடையாது. இரும்பு வளைஞ்ச இரும்ப நீங்க ஒரே தடவை அப்படி நிமித்த போனீங்கன்னு வைங்க, உடையுமா? அது உடையாது. ஆனா வளைஞ்ச எலும்பா இருந்தா உடைஞ்சு போயிரும். இதே நேரத்தில் அதை நீங்க நிமித்தாம எக்கேடு கட்டு போயிட்டு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அப்படியே நாசமாய் போயிருவா. ரெண்டும் செய்யக்கூடாது. திருத்திர என்ற பெயர்ல சில பேர் கல்யாணம் கட்ட முன்னாடி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? பொண்ணு பாத்துட்டீங்களா? பாத்துட்டோம். யார பாத்துருக்கிறீன்னு கேட்டா இப்படி இது மாதிரி ஒரு பிள்ளைய. கொள்கை என்ன? கொள்கை அவ தரிக்காதான், கல்யாணம் கட்டி நான் திருத்திக்கிறேன் பாரு. தரிக்கா பிள்ளை, இவர் தௌஹீத்வாதியா இருப்பாரு. ஆனா பாத்திருக்கிற பொண்ணு தரிக்காவை சேர்ந்தவளா இருப்பா. இவர் அல்லாஹ்வை வணங்கணும் பாரு. அவ இல்ல நான் அவுளியாட்டு தான் கேட்பேன்பா. ஏன்னா இவ தௌஹீத் வட்டத்துக்குள்ள உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? ஏன் அவளை போய் பார்த்த? கொள்கை தானே முக்கியம்னு சொன்னா நான் கல்யாணம் கட்டி திருத்திக்கிறேன் பாரு. அது நடக்குமா? அது நடக்காது. ஏன்? பெட்ரூம் பெட்ரூம் தான், கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் தான். பெட்ரூம் கிளாஸ் ரூம் ஆகலுமா? கிளாஸ் ரூம் ஆகலாது. சின்ன சின்ன விஷயங்களை திருத்தி எடுக்கலாம். அப்படி பேசாதம்மா, இப்படி பேசு, அப்படி செய்யாத, இப்படி செய்யி, இப்படி திருத்தி எடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு கொள்கை பிரச்சனைய 2 நாள்ல திருத்தி எடுத்துடலாமா? சில பேரை பார்த்திருப்பிய. அல்லாஹ்வுடைய அருள் மட்டுமே இருந்தால் மட்டும்தான் இந்த கொள்கையை திருத்தி எடுக்கிறது வாய்ப்பு அமையும். இல்லன்னு வைங்க, காலாகாலத்துக்கு அவள கொள்கை இருப்பா. வேணும்னா இவன் இந்த கொள்கையை விட்டு அந்த கொள்கைக்கு போவானே தவிர அவ அந்த கொள்கையை விட்டு இந்த கொள்கைக்கு வரமாட்டா. அப்ப என்ன பார்க்க? அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், மூமினான பெண்கள் மூமினான ஆண்களையும், மூமினான ஆண்கள் மூமினான பெண்களையும் திருமணம் முடியுங்கள், முஸ்லிக்கான பெண்களை முடிக்க போயிராத. இந்த கட்டளை எதுக்கு வருது? மார்க்கம் இருந்துட்டு சொன்னா சொல்லி திருத்திக்கலாம். நம்ம என்னதான் குடும்பத்தினுடைய பொறுப்பாளராக நிர்வாகியாக இருந்தாலும் அந்த நிர்வகிக்கிற தன்மை எப்ப கிடைக்கும் என்று கேட்டா நமக்கு அதுக்குரிய சந்தர்ப்பம் வர வேண்டும். பல சந்தர்ப்பங்களை பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்களுக்கு என்றொரு இயற்கை சுவாபம் இருக்கிறது. என்ன விளங்கிக்கிறேன்னு, இந்த தலைப்புல ரசூலுல்லாஹ்வுடைய கணவனாக நபிகள் நாயகத்துடைய ஆளுமை என்பதுதான் தலைப்பு. அதனால கணவர்கள் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னு கேட்டா பெண்கள் எப்படின்னு நாம புரிஞ்சுட்டோம் வைங்க, பெண்கள் ஆண்களை புரிவதை விட முதலில் ஆண்கள் பெண்களை புரிய வேண்டும். ஏன் தெரியுமா? லேசா நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அதனாலதான் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஏன் சொன்னாங்க தெரியுமா? அவங்க பட்டுன்னு நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம கணவர் இப்படித்தான், கல்யாணம் கட்டி ஒரு 3 மாசம் போனாலே போதும், இவன் இப்படித்தான் சிரிப்பான், இப்படித்தான் கோவப்படுவான், இவ்வளவுதான் சாப்பிடுவான், இப்படித்தான் ஏசுவான், இது மாதிரி எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா பெண்களை இப்படி ஆண்கள் புரிஞ்சுக்கிடுவோமா?
நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்றாங்க 25 வருஷம் கல்யாணம் கட்டி அவள் எப்ப எதுக்கு சிரிக்கிறாள், எதுக்கு அழுவுறா, ஒண்ணுமே தெரியுது இல்ல. பாத்திருக்கீங்களா? ஏன்னு கேட்டா அது ஆண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது பெண்களை புரிஞ்சு கொள்றது இருக்கு இல்லையா? ஏன்னா பட்டுன்னு அவங்க உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஆண்கள் மாதிரியா தொட்டதுக்கு அழுகுறது யாரு? பெண்கள் தான். இந்த சினிமா படம் தயாரிப்பான்ல, சினிமா படத்துல 3 மணி நேரம் சினிமா படம் யார டார்கெட் வச்சு தயாரிப்பான்? பெண்களை அல்ல, ஆண்களை டார்கெட் வச்சு தான் அவன் படம் தயாரிக்கிறது. பெண்களுக்கு ஒரு செக்ஷன் வச்சிருக்கிறான். அது என்ன செக்ஷன்? தொலைக்காட்சி தொடர்கள். ஆண்களுக்கு சினிமா படம். ஏண்டா புரிஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு ஆம்பளை வந்து ஒரு 3 மணி நேரம் படம் இருக்குதா, அதை பார்த்துட்டு போயிடுவான். ஆனா ஒரு பொம்பளை மாதிரி ஒரு தொலைக்காட்சி தொடர் ஒரு ஆம்பளை பாக்குறீங்களா? அப்படி பார்க்க மாட்டீங்க. பொம்பளையா இருந்தா என்ன செய்வா தெரியுமா? தொலைக்காட்சி தொடர்னு போடுவான். இன்னைக்கு அரை மணி நேரம், நாளைக்கு அரை மணி நேரம், நாளன்னைக்கு அரை மணி நேரம், இப்படியே 850 எபிசோடு, 1000 எபிசோடு. இந்த கோபிக்கடை நாடகம் போடலாம் பார்த்திருப்பீல, 2000 எபிசோடு எல்லாம் போகும். இது எல்லாத்தையுமே எந்த வித அலுப்பும் இல்லாம கஷ்டமும் இல்லாம கரெக்டா டாங்குண்டு 6 மணிக்கு டிவிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளன்னைக்கு என்ன நடக்குமோ, இப்படி எல்லாம் பார்ப்பாங்கல்ல. அது பெண்களுடைய வளமை. நம்ம நினைப்போம் நம்ம என்ன இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேமா, ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டு. அதோட பாத்தீங்கன்னா சினிமா படங்களை தயாரிக்கும் போது சென்டிமெண்ட் கம்மியா வைப்பான். ஆனா தொலைக்காட்சி தொடர்கள்ல சென்டிமெண்ட் கூடுதலா இருக்கும். ஏன் சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட்டுக்கு பயப்படுறவங்க பெண்கள் தான். ஒரு நாள் மனைவிக்கு கடுமையா ஏசிப்பிட்டு இப்படி இருந்துட்டு ஏண்டி ஏசிட்டு அடுத்த நாள் போய் என்னமா தங்கம் இங்க வா என்று சொல்லி கூப்பிட்டு பேசி பாருங்க, ஏமாந்துருவாங்க. அது பெண்களுடைய சுபாவம். அது அப்ப சென்டிமெண்ட்டுக்கு அவசரமா பயப்படுறவங்க என்னதான் சென்டிமெண்ட்டுக்கு பயப்பட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை கணவனோடு வந்து விட்டால் புருஷனை காட்டி கொடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, பெண்களோட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக குடும்பம் நடத்துற நேரத்தில் நிர்வாகின்னா ஒரு நிர்வாகி மாதிரியே இருக்கணும். கரெக்டாக அணுகணும். அவங்களோட சுபாவத்தை புரிஞ்சு இவை இப்படித்தான் சொல்லி புரிஞ்சு அணுகிற நேரத்தில் தான் அது சரியாக அமையும். சஹீஹுல் புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 10 பெண்களை வைத்து ஒவ்வொரு பெண்களுடைய தன்மைகளையும் கணக்கு போட்டு எடை போட்டு பார்த்தோம்னா பெண்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லையா? செய்யலாமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திருமணம் முடிச்சதுனால, பெரும்பாலானவங்க ஒரு திருமணம் முடிச்சிருக்கிறதுனால ஒரு பெண்ணுடைய குணநலன் மட்டும்தான் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. ஒரு 11 பெண்களுடைய செய்தி இருக்குது. அதுல அந்த 11 பெண்களுடைய செய்தி ஒரே ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதை எடுத்து படிச்சோம்னு வைங்க, பெண்கள்னா எப்படின்றத புரிஞ்சுக்கலாம். எப்படி அது இடம்பெறுது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? 11 பெண்கள் ஒரு இடத்துல ஒண்ணு கூடுறாங்களாம். கூடி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. சரியா? என்ன ஒப்பந்தம் தெரியுமா? நாம 11 பேரும் நம்முடைய கணவர்கள் தொடர்பாக பேசிக்கொள்வது. இது நடக்கும். அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துல ஒரு 4 பொம்பளை சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, உன் புருஷன் அப்படியா, என் புருஷன் இப்படி, உன் வீட்டுக்காரர் அப்படியா, என் வீட்டுக்காரர் இப்படி, இப்படி பேசிக்கிடுவாங்க. ஒரு சில பெண்கள் விதிவிலக்காக இருப்பவர்களை தவிர, என்னுடைய கணவனுடைய மானம் முக்கியம், நான் வெளியில சொல்ல மாட்டேன் என்று இருப்பவர்கள் உண்டு. ஆனா பெரும்பாலான நிலை எப்படி இருக்கு? புருஷனை பத்தி ஒருத்தனும் கேட்க மாட்டாங்களா? எங்கடா கேட்க மாட்டாங்கன்னு தேடிக்கிட்டு தெரியுவா. கேட்டு முடியும், உங்க கணவர் எப்படி? கணவர் எப்படியா? அந்த நாசமா போனவனை பத்தி ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாண்டு வைங்க, ஒரு 3 மணி நேரம் பயான் பண்ணி முடிச்சிருவா. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படி 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 பட்டியலே போட்டுருவா. எதுக்குன்னு கேட்டா அது பெண்களுடைய இயற்கை குணம், ஒரு சில பேரை தவிர. அப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, இந்த 10 பேர்ல 11 பேர் இருப்பாங்க. 11 பேர்ல 11 பேரும் சேர்ந்து என்ன ஒப்பந்தம் போட்டுக் கொள்றாங்க? உன் கணவனை பத்தி நீயும் சொல்லணும், ஏன் கணவனை பத்தி நானும் சொல்லுவேன், என்ன நிலைமைன்னு பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒவ்வொருவராக சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? முதலாவது பெண்மணி சொல்லுகிறாள். சரியா? என்ன சொல்றான்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதலாவது பெண்ணுடைய கணவனை பத்தி சொல்றாரு. அவர் ரொம்ப உயரமான மலை சிகரத்துல வைக்கப்பட்ட இளைத்து போன இறைச்சிக்கு நிகரானவர். எப்படி தத்துவம் பாக்குறீங்களா? எப்படி கணவனை வர்ணிக்கிறான்னு கேட்டா, ரொம்ப உயரமான ஒரு மலை, அந்த மலையில ஒரு இளைத்து போன ஒட்டகம், ரொம்ப இயலாத முடியாத ஒரு ஒட்டகத்துல இறைச்சியை கொண்டு வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு ஆள் தான் என் புருஷன் அப்படிங்கிறா. சொல்லிட்டு சொல்றா,
இளைத்த ஒட்டகமா இருந்தா கூட பரவாயில்லை. சரி, இளைச்ச ஒட்டகம்னா ஒண்ணுக்கு ஒப்பனை இல்லாத ஒட்டகம் தான், அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. மேல போய் அதை எடுப்போம்னு பார்த்தா போற ரோடு நல்லா இல்ல. இதுல சிலது அவங்க சொல்ற விதங்களை வச்சு புரிஞ்சுக்கிறங்க, புரியுதா? அப்ப என்ன சொல்லுவான்னு கேட்டா, இளைச்சு போன ஒட்டகத்தினுடைய இறைச்சி மாதிரி தான் என் புருஷன். சரி, கஷ்டப்பட்டு இளைச்சு போன ஒட்டகத்துல இறைச்சா இருந்தாலும் பரவாயில்ல, நாம எடுத்து சாப்பிடுவோன்ற மாதிரி நினைச்சா போற ரூடு ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி, ரூடு கஷ்டமா இருக்குது, கஷ்டப்பட்டாவது போய் எடுப்போம்னு பார்த்தா எடுக்கிற அளவுக்கு அது ஒன்னும் சூப்பரான இறைச்சியும் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப கணவர் எப்படிப்பட்ட என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா, என் புருஷன் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு உதவாக்கற, இதத்தான் கவிதை வடிவத்துல சொல்றான்னு அர்த்தம். கவிதை வடிவத்துல சொன்னதுனால புருஷன் ரொம்ப சுத்தம் அர்த்தமா? சுத்தம் இல்ல. இறைச்சி இளைத்த ஒட்டகத்துல இறைச்சி மாதிரி மலை உச்சில வேற அதை வச்சிருக்கிறாங்க. சரி, எடுக்க போகும்னு பார்த்தா ரோடு ரொம்ப கஷ்டமா இருக்குது, கஷ்டப்பட்டு அது போய் எடுக்க பார்த்தா எடுக்கிற அளவுக்கு அந்த இறைச்சி ரொம்ப சூப்பரான இறைச்சியும் இல்ல. அப்ப நான் அது என்ன ஃபாய்தான்னு கேக்குறாங்க. அப்படின்னு சொல்லி முதல் பெண்மணி தன்னுடைய அந்த கணவனை பற்றி சொல்லி முடிக்கிறாள். என்ன விளங்கணும்? அப்ப பெண்களாக இருந்தா கணவன் நல்லா இருந்தா ரொம்ப தங்கம் என்றுவாங்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. கணவர்களை பற்றிய நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், அப்படி சொல்லுவாங்க. இதே நேரத்தில் ஒரு குறை இருக்குதுன்னு வைங்க, அத சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டுன்னா கண்டிப்பா சொல்லிடுவாங்க. இது பெண்களோடு தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் சொல்றாங்க. முதலாவது பொம்பளை இப்படி சொல்லி முடிச்சாலா? சரி, ரெண்டாவது பொம்பளை என்ன சொன்னா தெரியுமா? ரெண்டாவது பெண்மணி என்ன செய்யறான்னு கேட்டா, அவர்கிட்ட கேக்குறாங்க, சரி என் புருஷனை பத்தி நான் சொல்லிட்டேம்மா, உன் புருஷன் எப்படி கேட்டா அவ சொல்றா. என்ன சொல்றான்னு கேட்டா, சௌஜி என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, அவருடைய செய்திகளை நான் அம்பலப்படுத்துறதுக்கு விரும்பல. ஒப்பந்தம் என்னன்னு கேட்டா அம்பலப்படுத்தணுங்கிறது. இவ என்ன பாக்குறான்னு கேட்டா அம்பலப்படுத்துறதுக்கு விரும்பலங்கிறா. சொல்லிட்டு சொல்றா, நானே அப்படியே அதை பத்தி ஏதாவது அம்பலப்படுத்த நினைச்சாலும் ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணுமா? ஏன் அம்பலப்படுத்த விரும்பல தெரியுமா? அம்பலப்படுத்த விரும்பலன்னா விரும்பலன்னு சொல்லல, என்ன விளங்கிக்கிறேன்னு, நான் என் புருஷனை பத்தி பேச விரும்பலமா, பேசினா அங்க அக்கு வேறு ஆணி வேறு கிழிச்சு உதறி வீசணும் அவனை பத்தி, அவ்வளவு மேட்டர் இருக்குங்கிறா. சொல்லிட்டு அப்படி சொல்றதா இருந்தாலும் இந்த நான் ஓபனா சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னு வைங்க, வெளிப்படையான உள்ரங்கமான எல்லா விஷயத்தையும் கக்கிடுவேன் அப்படிங்கிறா. அதனாலதான் சொல்ல விரும்பலையா. சொல்ற அவ்வளவு காண்டா இருக்கிறான்னு அர்த்தம். புருஷன் மேல எவ்வளவு கோபத்துல இருக்கிறா. என் புருஷனை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சா அக்கு வேறு ஆணி வேறு சொல்லணும், அப்படி சொல்றதா இருந்தா ஒண்ணு விடாம சொல்லிடுவேன். அதனாலதான் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன். இவன் புருஷங்கார அப்ப என்ன, இப்படி பெண்கள் ஆகி இருந்தா கணவர் என்ன நினைக்கணும்? அப்படி அந்த ஏற்கனவே சொன்னோம்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியில வந்தா ஷைத்தான் இன்னொரு வழியில போற மாதிரி, நீங்க நீ அந்த வழியில போமா, நான் இந்த வழியில போறேன், தங்கமே முத்தே பவளமே வைரமே அப்படி வச்சுக்கிறனுமே தவிர, பெரிய கொம்பா உனக்கு இப்படி கேட்க போயிடக்கூடாது. இப்படி கேட்க போனா மான மரியாதை ரோட்டுக்கு வந்துடும் அர்த்தம். அதான் சொல்றான், சொல்றதா இருந்தா எல்லாத்தையும் சொல்லிடுவேன், சொல்லாம விட்டா சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. அப்ப இது இரண்டாவது பெண்மணியினுடைய நிலையாக இருக்குது. மூணாவது பொம்பளை என்ன சொல்றான்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட கணவர் கேட்டா, அவர் ரொம்ப உயரத்துல இருக்கிறாரு. உயரத்துல மூணாவது மாடல இருக்காருன்னு விளங்கிடக்கூடாது. உயரத்துல இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? சமூகத்துல நல்ல அந்தஸ்து மிக்கவர் அவரு. அவரை பத்தி நான் ஏதாவது ஒன்று பேசி அந்த செய்தி அவர காது கெட்டிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக என்ன தலா கூட்டுருவாரு. அது யதார்த்தம் தானே. சமூக அந்தஸ்துல இருக்கிறவங்களை பத்தி வெளியில செய்திகள் வரும்போது என்ன செய்வாங்க, மனைவி மேல குத்தத்தை போட்டு அவ தான் எல்லா குற்றத்தையும் செஞ்சான்னு தலா கொடுத்து போயிடுவான். சமூகமும் என்ன நினைக்கும், அவ தான் ஏதாவது செஞ்சிருப்பா, இவர் ரொம்ப நல்லவரு. சமூகம் என்ன பார்க்கிற, சமூகத்தினுடைய பார்வை என்ன, வெளிப்படையில இருக்கிறத தான் சமூகம் பார்க்கும். ஒரு சமூகத்தில் நல்ல அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தர், இப்ப நிறைய பேர் பாருங்க, நீங்க கல்யாணம் கட்டி பெண்களை விவாகரத்து பண்ணி அநியாயமா விவாகரம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுவான். ஆனா சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பாரு, அவர் பெரிய ஆளா இருப்பார். சமூகத்துல பாக்குறதுக்கு பெரிய அறிவாளி, பெரிய அறிஞர், இப்படி எல்லாம் மதிக்கப்படுவார். இப்படி மதிக்க சமூகம் எந்த காலத்திலயும் அவர் அறிஞரா தான் பாக்குது, அவன் அநியாயக்காரனா பார்க்கல. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்ணை எப்படி பார்க்க கேட்டா, இவளுக்கு அவனோட ஒழுங்கா இருக்க தெரியல அப்படின்னு நினைக்கும். சமூகம் என்ன நினைக்கும்,
அவள குற்றமாக பெண்ணைத்தான் குற்றவாளியா பார்க்குமே தவிர ஆணை பார்க்காது. அதைத்தான் அவர் சொல்றா. அவர் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறாரு. நான் குறையெல்லாம் சொல்றதா இருந்தா அது அவர காது கெட்டிடுச்சுன்னு சொன்னா அந்த அவர் என்ன தலாக் விட்டுருவாரு. இதே நேரத்தில் நான் அவர்கிட்ட ஏதாவது பேசாம தான் இருக்கிறேன். அப்படி எதையும் பேசாம இருந்தா கூட என்ன நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாரு. இது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல, விழுங்கவும் முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் சொல்றா. மூன்றாவது பெண்மணி சொல்கிறாள், எனக்கு அவரை பத்தி வெளியில பேசவும் முடியல, பேசினா தலாக் விட்டுருவாரு. சரி பேசாம மௌனமா இருப்போம்னு பார்த்தா மௌனமா இருந்தா என்ன இன்னும் அடிமைப்படுத்திடுவாரு, எனக்கு சுதந்திரத்தை எல்லாம் தர்றாரு இல்ல அப்படின்னு சொல்லி கணவனை பற்றி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப கணவர் நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இதுல நாம எந்த ரகம்னு பாத்துக்கிறோம். இந்த 11ல நாம எந்த ரகம், 1ஆவதா 2ஆவதா 3ஆவதா 5ஆவதா 11ஆவதா இப்படி பார்க்கணும். அது இந்த ஹதீஸ்ல உள்ள தாற்பயம் அதுதான். மனைவிமார் 11 பெண்கள் கணவன்மாரை பத்தி சொன்னா அந்த 11ல நாம என்ன ரகம் முடிவெடுத்துடலாமா இல்லையா? நான் இளைச்ச இறைச்சி மாதிரியா, இல்ல இந்த சமூகத்தில் அந்தஸ்துல இருந்துகிட்டு கொடுமைப்படுத்துற மாதிரியா, இல்லன்னு சொல்லி சொன்னா வெளியில சொல்லவும் முடியாம துப்பவும் முடியாம நிலைமை இருக்கும்ல, இது மாதிரி உள்ளவனா? இதையெல்லாம் நாம கணவர்களாக இருப்பவங்க அனுமானித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி 4வது பொம்பளை, ஒருத்தர் 2 பேர் சிலதுகளை நல்லதா சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. 4வது பெண்மணி என்ன செய்யறான்னு கேட்டா அவ ஒரு உதாரணம் சொல்றா. கணவன் எப்படி தெரியுமா? அவ சொல்றா, காலத்தில் ராபியா 4வது பெண்மணி சொல்கிறாள், ஜவுஜி கலைலி திஹாமா, என்னுடைய கணவர் எப்படின்னு கேட்டா இந்த திஹாமா மக்கா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிற திஹாமா பகுதியினுடைய இரவு நேரத்தை போன்றவர். அந்த வர்ணனை வர்ணிச்சு சொல்றா, என்னுடைய கணவர் திகாமா பகுதியில் இருக்கக்கூடிய இரவு நேரத்தை போன்றவர் என்று சொல்லிட்டு அவர்கிட்ட கடும் குளிரும் இல்லை, கடும் சூடும் இல்லை. அவர் எப்படின்னு கேட்டா அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுகிற கோபக்காரனும் இல்ல, அதுக்குன்னு சொல்லி ஏமாளியும் இல்ல. ரெண்டையும் சேர்த்து சொல்றா. அது ஒரு விதத்துல நல்லதுதானே. ஏமாளியா இருக்கவும் கூடாது, எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்செறிஞ்சு விடுகிற புருஷனாகவும் இருக்கவும் கூடாது. எதை சொன்னாலும் சில பேரை பாக்குறீங்களா, எதை சொன்னாலும் என்ன செய்வான்னு கேட்டா பொண்டாட்டி சொன்னாலே கடு 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 கடுன்னு இருப்பாங்க. அப்படி இருக்கவும் கூடாது. சில கணவர்மாரை பாத்தீங்கன்னா பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் அவனுக்கு எந்த தேவையும் இல்ல, யாரையோ பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் காலத்தை கடத்திக்கிட்டு இருப்பான். பாத்திருக்கீங்களா? அவன் கொஞ்சாலியா தான் இருப்பான், ஆனா அவன் வாழ்க்கையில் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான், அவன் எங்க போறா எங்க வாரா என்ன செய்யறா ஒன்னும் தெரியாம இருக்கும். யாரையோ பொண்டாட்டி போல இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு காலங்களையும். இப்படி இருக்கவும் கூடாது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா என்னுடைய கணவர் எப்படின்னு கேட்டா அவர் திகாமா பகுதியில் இருக்கிற இருட்டு மாதிரி. அவர் அந்த திகாமா பகுதியினுடைய இருட்டு எப்படி இரவு நேரத்தில் ரொம்ப ஹீட்டா இருக்கும் அதான், இதே நேரத்தில் ரொம்ப கூலா இருக்கும். அது ரொம்ப கூலா இருந்தாலும் தூங்க முடியாதுல்ல, ரொம்ப குளிரா இருக்குது, தூங்க இயலுமா? இருட்டுல தூங்க இயலாது, ரொம்ப ஹீட்டா இருக்குது.